வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் காஸ்டிங் பேப்பர் 4 குரூப் 2 ஃபர்ஸ்ட் பேப்பர் காஸ்டிங் பேப்பர் பசங்க எழுதிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலி நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் வந்து திருப்பி கேட்காதீங்க என்ன சார் அப்லோட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. நான் வீடியோ வந்துட்டு என் கிளைண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கேருந்தே ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அது வந்து போர்ட்ரேட்டில் ரெக்கார்ட் பண்ணதுனால அது ஷார்ட்ஸில் போய் உட்காந்துச்சு போல இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சார் வீடியோ வரலன்னு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி என்ன 7:50 இப்போ தான் வீட்டுக்கு வரேன். ஸோ சரி இன்னொரு தடவை ரெக்கார்ட் பண்ணி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி போட்டது. ஸோ ஆக்சுவலி பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு இன்னைக்கு பேப்பர். ஆனால் சில பேர் லென்த்தியாக ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் என்னால் 80 to 85 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சு, ஆனால் இன்னொரு 15 நிமிஷம் டைம் வந்துன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். எம்சிக்யூ வந்து சில பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. எல்லாமே புக் சம்ஸு, மெட்டீரியல் சம்ஸ். இப்போ எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூம் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் வந்துட்டு எல்லா நம்ம அகாடமிலையும் சரி எல்லா அகாடமிலையும் சரி இது வில் பி கிவிங் ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு கிளாஸ் ரூம் மெட்டீரியல் கொடுப்பாங்க. அதில் வந்து ஐசிஏ புக் சம்ஸு, எம்டிபி, ஆர்டிபி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. பசங்க யாருமே வந்து டஃப் நான் சரியாகவே பண்ணலாமாலாம் சொல்லலை. இன்ஃபேக்ட் செகண்ட் குரூப்பை சும்மா எழுதுறவங்க பசங்க கூட சார் எனக்கு 40+ வந்துடும் தோணுது சார்ன்றாங்க. சும்மா நான் இந்த சென்ஸ் லைக்னோ அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அளவுக்கு சீரியஸாக படிக்காம லைட்டாக ஃபர்ஸ்ட் குரூப் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், செகண்ட் குரூப் லைட்டாக படிச்சுக்கலாம், இப்போ அட்டன் பண்ணுவோமே எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட 40+ வந்துடும் சொல்கிறாங்க. சீரியஸாக படித்த பசங்க எல்லாருமே வந்து 70, 65 அப்படிலாம் சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய பசங்க வந்துட்டு 90 எழுதியிருக்காங்க, 95 மார்க்ஸ் எழுதியிருக்காங்க. பட் எழுதுனது எல்லாமே கரெக்ட் சார், பெருசாக எதுவுமே இல்லை சார், ப்ராசஸ் காஸ்டிங் கூட எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சார், அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினச்சோம், பாஸ்ட் எக்ஸாம்லாம் பேப்பர் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அந்த அளவுக்குலாம் டஃப் இல்லை அப்படின்னு எவ்ரி ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி ஒரு பையன் கூட கமெண்ட் பண்ணியிருந்தான், குரூப் 2 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அது வந்து டேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி அந்த கமெண்ட் போட்டேன். குரூப் 2ல காஸ்டிங் அண்ட் ஆடிட்டிங் வந்து கஷ்டமாக இருக்காது தம்பி, எஃப்எம்எஸ்எம் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஃப்எம்எஸ்எம் ஏன் கஷ்டமா இருக்கும்னா, எஃப்எம்எஸ்எம் கூட ஆக்சுவலி கஷ்டமா இருக்காது இந்த அட்டெம்ப்ட். ஆனால் அது ஏன் கஷ்டமா இருக்கும்னா டைம் பத்தாது. 80 மார்க்ஸ் தான் டைம் பத்தும், மிச்சப்படி டைம் பத்தாது, அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கும். பட் அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு வந்து காஸ்டிங்க்கும் ஆடிட்டிங்க்கும் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். அண்ட் இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்ல வர பேப்பர் வந்துட்டு யார் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொன்னாலும் வரும். இந்த எந்த கத்தி வெட்டினாலும் வெட்டும், எந்த துப்பாக்கி சுட்டாலும் சுடுன்ற மாதிரி தான் இந்த அட்டெம்ப்ட், இந்த பேப்பர் இந்த மாதிரி ஒரு டைமும் கொடுப்பாங்க. ஒரு 2 அட்டம் 3 அட்டெம்ப்ட் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் யூடியூப்ல வீடியோ போட்டாங்கன்னா அதுலேருந்து 50% வரும். அதனால இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்மளாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. வந்ததுன்னா சந்தோஷம், பட் எல்லாத்தையும் தான் படிச்சுட்டு போனோம். அதனால தான் நான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் போடுறதே கிடையாது. அது வந்து சில டைம் இது வந்து லாட்ரி அடிக்கிற மாதிரி தான், சில டைம் கிளிக் ஆகும், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான், சில டைம் கிளிக் ஆகும், பல டைம் கிளிக் ஆகாது. கிளிக் ஆகும்போது எல்லாரும் வந்து பார்த்தியா நான் சொன்னது வந்துச்சா அப்படின்வாங்க. கிளிக் ஆகாத போது யாரும் சொல்லி பேசவே மாட்டாங்க. அதனால பண்றதை பண்ணிக்கங்க, நம்ம சொன்னாலும் சொல்லாலும் நீங்க அதை நிறுத்த போறது இல்லை, நீங்க பண்றதை பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷூர் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் ஐசிஐ மெட்டீரியல் ஒன்ஸ். ஆடிட்டிங்லாம் நான் சொல்றேன், இப்போ என் கொஸ்டின் பேங்கே கிட்டத்தட்ட 500 பேஜுக்கு மேலே ஆடிட்டிங். நான் சொல்லுவேன் கொஸ்டின் பேங்க்ன்றது நீ படிக்கும்போது படிக்கலாம், எக்ஸாம் முன்னாடி அதை படிக்கக்கூடாது. நீ வந்து ஒரு 2 மாசம் நீ ஆடிட்டிங் படிக்கிறேன்னா அப்போ நீ கொஸ்டின் பேங்க் எடுத்து படிக்கலாம். எக்ஸாம் முன்னாடி நாள் எல்லா பேஜ் ஆஃப் ஐசியும் ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டு போயிடணும், எதையும் விடக்கூடாது, எந்த சாப்டர் விடக்கூடாது, எந்த டாபிக் விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே ஃபாலோ பண்ணுங்க, மக்க படிக்க தேவையில்லை, சும்மா ஒரு தடவை கண்ணில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் அப்படின்றத என்னோட பாயிண்ட். அதே மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கலாம். கொஞ்சம் ஜென்ரலைஸ்டா இருக்கும் பேப்பர், டு த பாயிண்ட். உங்களால சம்டைம்ஸ் என்னடா இது கேட்க வராங்கன்னே சொல்ல டு த பாயிண்ட் நீங்க யோசிக்க முடியாது. அதே மாதிரி இந்த வவுச்சிங் வெரிஃபிகேஷன்லாம் அந்த ஷெட்யூல் 3 கூட விட்றாதீங்க. ஷெட்யூல் 3 டிஸ்க்ளோஷர்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துலாம் விட்றாதீங்க. அதுலேருந்துலாம் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிலதெல்லாம் கதை அடிக்கலாம், சிலதெல்லாம் கதை அடிக்க முடியாது, பாயிண்ட் எழுதுனா தான் மார்க். ஸோ ஆல் தி பெஸ்ட்.